ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து ஒரு ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர், இது வந்து 200 கிராம் பிடிக்கும். இதில் வந்து 2 டம்ளர் அரிசியை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுக்கிறேன். நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இந்த அரிசி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் பொட்டுக்கல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பொட்டுக்கல்லை வந்து மிக்சியில் பொடி பண்ணி பவுடர் ஆக்கிட்டு நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாவை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இது ரெண்டையும் நான் செஞ்சுட்டு வந்து இது கூட என்னென்ன போட்டு நம்ம அரைக்கணும் அப்படின்ட்டு நான் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டுக்களையும் வந்து நல்லா சளிச்சிட்டேன். சளிச்சு தான் நம்ம போடணும். ஏன்னா இந்த கப்பிலாம் போய் அந்த ஓட்டையில் அடைச்சிக்கும். இவ்வளோ கப்பி இருக்குது பாருங்கள், இந்த கப்பிலாம் போய் ஓட்டையில் அடைச்சிக்கும். மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த மிக்சிங் வச்சுக்கணும் பாருங்கள், இது நல்லா சளிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூடவே அதே மிக்சிலேயே நம்ம பொட்டுக்கலை அரைச்ச மிக்சிலேயே வந்து ஒரு 20 பல் பூண்டு, பெரிய பெரிய பல்லாக இருக்குனால நான் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், இதை வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சிட்டு எல்லாம் மாவெல்லாம் கலக்க வேண்டியதான். என்னென்ன போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம வந்து இந்த பொட்டுக்கல்ல பொடி சளிச்சு வச்சுக்கிறோம்னா இதை போட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கொஞ்சமாக கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூனு, என்கிட்ட கொஞ்சமாக இருக்குது அப்படின்ட்டு அது கூட கொஞ்சம் வெள்ளை எள்ளும் சேர்த்திருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயமாக இருந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு போடுங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுக்கிற பூண்டும் சீரகம் இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியில் எதுவுமே ஊற்ற வேண்டாம். பத்தலைனா கொஞ்சமாக மிக்ஸி கழுவி ஊற்றிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. நீங்கள் உருக்கியும் போட்டுக்கலாம். இப்படி போட்டு நல்லா அமுத்தி விட்டு மாவோடு பிணையும் போது இது நல்லா பிணைஞ்சிடும், எல்லா பக்கம் பரவிடும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா மிக்சியை கழுவி மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் முதல் இதெல்லாம் பிணைஞ்சு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. கெட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஒரு 1/4 டம்ளர். மாவு பாருங்கள் நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்தோம்னா கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். இப்படி கையில் ஒட்டக்கூடாது, இதுதான் பதம். அப்படி கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பயந்துக்காதீங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா சரியாக போயிடும். கையில் ஒட்டவே இல்லை. இப்படி எடுத்து இப்படி பார்த்தோம்னாக்கா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. சரியாக இருந்தால் போட்டுக்கோங்க, சரியாக இருந்தால் விட்டுருங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு முறுக்கச்சு எடுத்துருக்குறேன். இதில் வந்து இந்த ஓமம் ரிப்பன் மாதிரி இருக்கும் பாருங்க, இது வந்து இந்த அச்சில் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டுருங்க. இதுக்குள்ளே உள்ள எண்ணெய் தடவிட்டு இது உள்ளே இதை போட்டுருங்க. போட்டு இந்த மாதிரி அச்சு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா புளிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாருங்கள். போட்டோன்னே இப்படி மேலே வரணும். காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் அப்படியே புளிஞ்சு விடணும். அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இதில் போட்டுட்டு நம்ம புளிய வேண்டியதான். அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயில் வந்து இதை அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க. அப்படி சுற்றிட்டே வாங்க. இது உடச்சி தான் வைக்க போகிறோம், அதனால் உடஞ்சாலும் பரவாயில்ல. அப்படியே மெதுவாக சுற்றுங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அனல் அடிக்கும். எனக்கு அனல் அடிக்குது. கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இது சீக்கிரமாக ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம்
வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இல்லைன்னா இப்படியே கிளறி விட்டிங்கனாலும் அது வெந்துடும். இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். உடஞ்சி வந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, நம்ம உடச்சி தான் சாப்பிட போகிறோம். சூப்பராக வந்துருக்குது. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் போட்டு எடுக்கிறேன். அவ்வளவுதாங்க, அருமையான ஒரு ரிப்பன் பக்கோடா செஞ்சாச்சு. இது வந்து ரொம்ப நல்லா மொறுன்ட்டு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. இங்கே இருங்க, ஒரு பீஸ் எடுத்து உடச்சி காமிக்கிறேன். இருங்க எவ்வளோ தூளாக போகுதுன்ட்டு. இது ரொம்பவும் நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. நான் வந்து இதே மாவுலேயே முறுக்கு செஞ்சுருக்குறேன். இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், முறுக்குமே நல்லா வந்திருக்குது. முறுக்குமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி உடஞ்சி போகுது பாருங்கள், தூளாக போகுது. முறுக்குமே நல்லா இருக்குது. நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து இது ஒரு மாவு வச்சு நம்ம வந்து 2 பலகாரம் செஞ்சிடலாம். ரிப்பன் பக்கோடாவும் செஞ்சிடலாம், முறுக்கும் செஞ்சிடலாம். முறுக்குமே நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக மொறுன்ட்டு சூப்பரான முறுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு மாவு வச்சுட்டு நம்ம ஒன்றே செய்யணும், அவ்வளோ ஒன்றே செய்யணுன்ட்டு ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து எது அதிகமாக வேணுமோ அது அதிகமாக வச்சுக்கிட்டு, எது கம்மியாக வேணுமோ அது கம்மியாக வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து ரிப்பன் பக்கோடா கொஞ்சமாக இருந்தால் போதும். முறுக்கு தான் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் நான் வந்து முறுக்கு கொஞ்சம் இதே மாவுலேயே நான் வந்து முறுக்கும் போட்டுக்கிட்டேன். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.